Hi friends, welcome to vismayakudil. இன்னைக்கு ஒரே நிமிஷத்துல கை விரல் கூட படாம எப்படி சப்பாத்தி மாவு பிசையிறது அப்படினு சொல்லி தான் நான் உங்களோட இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்க போறேன். சோ சப்பாத்தி எல்லாருக்குமே பிடிக்குங்க. அந்த மாவு பிசையிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு மேக்ஸिमम போடவே மாட்டோம். இந்த மெத்தட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. டெய்லி கூட நீங்க சப்பாத்தி போடுவீங்க. மாவும் ரொம்ப சாஃப்ட்டா நல்லா வரும். இதுக்கு என்ன மெஷர்மென்ட் எல்லாம் போடணும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா 2 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸோ இந்த 2 கப்பு கோதுமை மாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுங்க. அதை விட ஒரு சொட்டு கூட அதிகமாக ஊற்றிட வேண்டாம். ஸோ கரெக்டாக 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம அடித்து பிசைஞ்சா எப்படி இருக்குமோ, நான் சப்பாத்தி மாவு எப்படி பிசையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அந்த மாவோட குவாலிட்டி இது கிடைக்கும். ஸோ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். இதை நான் உங்களுக்கு இப்போ அடித்து காமிக்கிறேன். எப்படி மாவு வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ மிக்சியில் போட்டு ஃபஸ்ட் லெவல் ஸ்பீட் இருக்குல்ல, அதில் ஒரு 30 செகண்ட் அடிச்சுக்கணும். அடிச்சிங்கனால இந்த அளவுக்கு ஓரளவுக்கு மாவு அந்த தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு கலந்துடும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மாவெல்லாம் தள்ளி விட்டுட்டு செகண்ட் லெவல் ஸ்பீடில் அதே மாதிரி ஒரு 20 செகண்ட் அடித்தா போதும். இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. மேக்ஸிமம் மாவு இந்த நம்ம லைட்டாக கையால் பிடிச்சி உருட்டணும் அப்படின்னாலே எப்போதும் நம்ம பிசைகிற மாவு மாதிரி வந்துடும். ஸோ திரும்ப நம்ம மூடிட்டு ஒரு 10 செகண்ட் மட்டும் அடித்தாலே போதும். சூப்பராக நல்ல சாஃப்டாக சப்பாத்தி மாவு நல்லா ரெடி ஆயிருக்கு. இப்போ உங்களுக்கு உருள்றதுலே தெரியுது பார்த்தீங்களா? மேக்ஸிமம் இல்லை, ஃபுல்லுமே மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்சியில் எப்படிடா சப்பாத்தி மாவு நம்ம பிசைய முடியும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி எண்ணெய் எல்லாமே சேர்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான மாவு உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு சரியாக பிசையாததுனால தான் அவங்களோட சப்பாத்தி ரொம்ப கல்லாக இருக்கும். ஒரு மாதிரி சாஃப்டாகவே இருக்காது. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் பிசையவும் வேண்டாம். நான் சொன்ன அளவில் மட்டும் தண்ணி எண்ணெய் இதெல்லாம் சேர்த்தாலே போதும். ரொம்ப சாஃப்டாக மாவு கிடச்சிடும். இந்த மாதிரி மிக்சியிலேருந்து எடுத்து வெளியில் கொட்டினதுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு கையில் நீங்கள் எண்ணெய் தடவிக்கலாம். இல்லைன்னா சப்பாத்தி மாவு கூட லைட்டாக மேலே தூவி இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா சூப்பரான சப்பாத்தி மாவு கரெக்டாக ஒரே நிமிஷத்தில் கை விரல் கூட படாமல் ரெடி ஆயிடும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.